ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம்னா திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். எப்படி மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள சர்வே கல்லில் தீபம் ஏற்றுவதற்கு ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு உத்தரவை கொடுத்து ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை மதுரையில் ஏற்படுத்தி இருக்கிறாரோ, அதே போல இந்த திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற இந்த கிராமத்திலும் மண்டு கருப்பண்ணசாமி கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஒரு உத்தரவை நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்திருக்கிறாரு. இது முழுக்க இதுல மனு தாக்கல் செஞ்சவங்க சங்கிகள், RSS சங் பரிவார் கும்பல் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. இப்ப எதற்காக நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் இப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தார்? உண்மையில் மண்டு கருப்பண்ண சாமி கோவில்ல என்ன பிரச்சனை நடக்குது? பெருமாள் கோவில்பட்டி மக்கள் என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே மெஜாரிட்டியான கிறிஸ்தவ வன்னியர்கள் இந்து வன்னியர்களை ஒடுக்குகிறார்களா? அங்கு உள்ள மற்ற இந்துக்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத கலாய்வு செய்வதற்காக தான் நம்ம பெருமாள் கோவில்பட்டி வந்திருக்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம பேசி பல்வேறு புதிய தகவல்களை நாம் தெரிந்திருக்கிறோம். இந்த தகவலை நீங்களே பார்த்து மண்டு கருப்பண்ணசாமி கோவில் பற்றியும் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு பற்றியும் சிந்தித்து பாருங்க. வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? எம் இளையராஜா. நான் பூரியம் பெருமாள்பட்டி தான். இந்த ஊர் தான் பூரியம். இந்த ஊர்ல இப்ப சமீபத்துல மண்டு கருப்பண்ணசாமி கோயில், அந்த கோயில்ல கார்த்திகை தீபம் ஏத்தணும். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற கிறிஸ்தவ வன்னியர்கள் ஏத்த விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரும்பான்மையா இருக்கிறாங்க. அதனால சிறுபான்மையா இருக்கிற இந்து வன்னியர்களை இவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன இந்த ஊர்ல இதுல பெரும்பான்மைங்கிறது கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதி தான், மாற்று ஜாதி கிடையாது. மதத்துல தான் வேறுபட்டிருக்கோம், இனத்துல ஒன்னாத்தே இருக்கேன். மற்ற குடும்ப கவுண்டர், இந்து குடும்ப கவுண்டர் அங்கேயும் இருக்காங்க. இந்து வன்னியர் ஒரு 250 குடும்பம் இருக்காங்க. நாங்கள் ஒரு 400 குடும்பப்பட்ட இருக்கேன். வேறுபடி எங்கள்கிட்ட ஜாதி அடிப்படையில் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அவங்க இந்து வன்னியராக இருக்காங்க, கிறிஸ்துவனியராக இருக்காங்க. நாங்கள் எப்பயுமே பொண்ணு கொடுத்து பொண்ணு கட்டுறது எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால இதுல யாரும் மெஜாரிட்டியா மைனாரிட்டியா கிடையாது. இல்ல அப்ப என்ன பிரச்சனை என்னன்னா விட மாட்டீங்க? என்னங்க கோயில்ல தீபம் ஏத்த விட மாட்டீங்க? இல்ல, நாங்க கோயில்ல தீபம் ஏத்த யாருக்குமே இது வரைக்கும் நாங்க எதுவுமே சொன்னதே கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிறது 3 சாமி தான். ஒண்ணு அந்தோணியாரு கிறிஸ்துவனியர் தரப்பு, ஒண்ணு மாரியம்மன் குடும்ப கவுண்டர் தரப்பு, 3 காளியம்மன் இந்துவனியர் தரப்பு. எங்க ஊர்ல இருக்கிறது இந்த 3 கோயில் மட்டும்தான். வேறபடி எந்த கோயிலும் கிடையாது. 3 கோயில். மண்டு கருப்பண்ணசாமி கோயில்னு இல்ல, கருப்பண்ணசாமிங்க கோயில் எங்க ஊர்ல கிடையாது. நானும் அந்த காளியம்மங்களுக்கு பக்கத்துலயே குடியிருக்கேன். எனக்கு 42 வயசாகுது. மண்டு கருப்பண்ணசாமிங்கிற கோயிலே கிடையாது. ஆனா நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு போட்டிருக்கிறாரு கோயில்ல திறந்த அதுல தீபம். அது கோயிலே கிடையாதுங்க. அது ஒரு பஞ்சாயத்து திண்ணை. 3.3 மீட்டரு பஞ்சாயத்து திண்ணை. பஞ்சாயத்துன்னு அவங்க காளியம்மன் கோயில் அந்த 90 காலகட்டத்துல கட்டுறப்ப அதுல உள்ள உடகளை சைட்ல போட்டிருந்தாங்க. 90ல தான் அந்த காளியம்மன் கோயில கட்ட ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன கோயிலா கட்டினாங்களா இல்ல ஏதாவது பிரச்சனைக்காக? இல்ல, முத சின்ன கோயிலா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பெருசா இழுத்து கட்டினாங்க. பின்னாடி கூட இப்ப எங்க வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா கூட ஒரு 2 மீட்டர் அளவுல இழுத்துருப்பாங்க. நாங்களும் சரி கோயில் தானே என்ன ஒரு ஆளுகளுக்குள்ள அப்படின்ட்டு நாங்களே எதுவும் சொல்லல. ஆனா அது புறம்போக்கு. நான் புறம்போக்கு. ஊரோட மைதானமே அதுதான். அதாவது 3 ஜாதின்னு இருக்கிற. சரி, அப்ப அந்த கருப்பண்ணசாமி கோயில்ன்றாங்கல்ல, அதுல தீபம் ஏத்தணும். அந்த பிரச்சனை எப்போ உருவாகுது? இப்பதான் உருவாச்சு. எப்போ? இந்த ரீசனா இந்த ஒரு மாசத்துக்குள்ள உருவாச்சு. 1 மாசத்துக்குள்ள இந்த தீபம் ஏத்துற பிரச்சனை எங்க ஊர்ல பிரச்சனை 96ல இருந்தே இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி அது மண்டு கருப்பண்ணசாமி அப்படின்னு யாராவது சாமி கும்பிட்டு? இல்ல, இது வரைக்கும் கிடையாது. நாங்கள் அங்கே சொல்லப்ப அந்த இடம் தான் என்ன பட்டியக்கல்லு. இதுதான் அந்த கோயிலா? ஆமா, இது சீமகர்லதான் இருக்கு. இததான் கோயில் நீதிபதி சொல்றாரா? அப்ப இதுல என்ன இருக்குது? இதுல பேரிகேட் எல்லாம் போட்டிருக்காங்க. பேரிகேட் யாரும் புழங்க கூடாது, கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு உத்தரவு தீர்ப்பாயிருக்கு. அதன் அடிப்படையில கலெக்டர் எஸ்பி சார் அடைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் நீங்க சொன்ன அந்த ஆடு புலி ஆட்டம் எல்லாமே இதுல இருக்கிறது. வேற எதுவும் இல்ல. இது கோயிலும் கிடையாது, எதுவும் கிடையாது, பட்டியக்கல் தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற புகைப்படங்கள், ஆதாரங்கள் அது இருக்கு எல்லாமே இருக்கு. பழைய இடம் இருக்கு, இப்ப இருக்கு. பாருங்க, இதுக்குள்ள பேரிகேட் இருக்குது. அந்த பேரிகேடை தாண்டி தான் உள்ள அந்த பட்டிய கல் இருக்குது. அதாவது பலகை கல். இது கிட்டத்தட்ட 3.4 மீட்டர் பரப்பளவு. இது முழுக்க சீமை கருவேல மரம் நிறைஞ்சிருக்குது. அதை சுற்றி பேரிகேடை போட்டிருக்கிறாங்க. முழுக்க குப்பையும் கூலமுமா இருக்குது. இங்கே எந்த கற்சிலையோ சிலையோ எதுவுமே இருப்பதற்கான எந்த அடையாளமும் இல்லை. இந்த பட்டக்கல்
அந்த கல்லை பலகை கல்லை வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. அது மட்டும்தான் இதுக்குள்ள இருக்குது. இதை தான் ஜே.ஆர். சுவாமிநாதன் வந்து மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்றாரு. இது ஸ்டோன் பிளாட்பாரம். மக்கள் வந்து சாயந்தரம் போறப்ப வர்றப்ப அமர்ற இடம். அதுல விளையாட்டு இதெல்லாம் இருக்கு. ஆடுகுழி ஆட்டம் விளையாடுறது, சின்ன பையன் எங்களுக்கு தெரிய இப்ப கேம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. கேரம் போர்டு எல்லாமே விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல கூட மாப்பிள்ளை குண்டு கூட கிடக்கும். அதாவது இந்த கல்லு தூக்கி விளையாடுறது எல்லாமே தூக்கி போடுற கல்லு, இந்த உருண்டை கல்லு இருக்கு. இவங்க வந்து சாமிங்கிற பேர்ல வந்து இடத்த ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரு நினைக்கிறா? இந்து வணிகர் தரப்பு வந்து அதுக்கு ஒரு சில பிஜேபி அரசு தூண்டுதல்ல அவங்க செயல்படுத்துறாங்க அவங்கள அப்படின்னு சொல்ல முடியும். வேறபடி இதுல ஒண்ணும் கிடையாது. அவங்கள யாரு இத முன்னாடி இதை இவர் சித்தன் பால்ராஜ்ங்கிறவர் தான். அவர் ஒரு எக்ஸ் ஆர்மில இருந்து இப்ப ரிட்டையர் ஆகி வந்திருக்காரு. அவருதான் தொடர்ந்து பிரச்சனை. ஒரு ரேஷன் கடை கட்டினாலும் அதை செய்யக்கூடாது, ஒரு பாத்ரூம் கட்டினாலும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு மக்களுக்கு வந்து எதிர்ப்பா செயல்பட்டு எதையுமே செயல்படுத்த விட மாட்டேங்கிறாரு. இவருதான் மனுவும் கொடுக்கறது. நாங்க வந்து பிஜேபியில இருக்காரு. அவர் பிஜேபியில இருக்காரு. எப்படி பொறுப்புல இருக்காரா? அது பொறுப்புலன்னா எது ஒன்னாலும் கட்சி கொடியை கட்டிட்டு போவாங்க. 50 பேருக்கு போவாங்க. அதுதான். இப்ப இந்த ஊர்ல ஒரே ஜாதின்றீங்க. ஆமா ஆமா ஆமா. இங்க பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? பிரச்சனை வர்றதுக்கு அவங்க இடம் சாமி எல்லாம் பண்ணிக்குவீங்க. எல்லாமே இங்கிட்ட 10-30 சம்பந்தம் நடந்திருக்கு, அங்கிட்ட நடந்திருக்குது. இன்னைக்கு கூட ஒரு கல்யாணம் நடக்குது. அத பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓ, இந்து கிறிஸ்டியன் மேரேஜ் 2 பேத்துக்குமே. ஆமா, 2 வீட்டார் சம்மதத்தோட நடத்துறாங்க. நாங்க அந்த பாகுபாடு மேரேஜ் ப்ராப்ளம்னால இந்த ஊர்ல நடத்த முடியாம இல்ல. அது உங்க தரப்பு, இந்து வணிகர் தரப்புல வந்து நாங்க அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்க கட்டினாலும் நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அவங்க வந்து அந்த ஊர் ஒரு சில பேர் தூண்டுதல் அப்படி இப்படின்ட்டு தூண்டுதல் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்றதுனால அங்க நடந்துகிட்டு இருக்கு. பக்கத்து ஊர்ல பக்கத்துலதான் மாப்பிள்ள 2 பேருமே ஒரே ஊர் தான். ஒரே ஊர். கிறிஸ்டின் கிறிஸ்துவனியர், இந்து வணிகர். பொண்ணு இந்து வணிகர், இந்து வணிகர், கிறிஸ்டின் வணிகர். சரி, மண்டு கருப்பண்ணசாமி கோவில் அப்படின்ற அந்த பெயர் வந்து எப்ப உருவானுச்சு? பேர் இவங்களா உருவாக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு நான் எங்களுக்கு தேவை பட்டியக்கல்னே சொல்லுவோம். பட்டியல். மற்ற ஆளுகள்கிட்ட யார்கிட்ட சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாலும் வந்து பட்டியக்கல்னே சொல்லுவாங்க. நான் எங்களை தவிர மாற்று சமுதாய குடும்ப கவுண்டர் இருக்காங்க, தலித் ஆளுங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. யார்கிட்ட கேட்டாலும் வந்து மண்டு கோயில்னு சொல்ல மாட்டாங்க, பட்டியக்கல்னே சொல்லுவாங்க. அப்ப எப்ப அது மண்டு கோயிலா மாறுது? அந்த ரீசர்வேல பண்ணியிருந்திருக்காங்க. எப்போ, எந்த வருஷம்? அதை 87 86 பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னான கெச்சில எல்லாம் அது கல்லினாலான மேடைன்னு இருக்குது. இது வந்து அரசுக்கு தான் தெரியும்ல, காசு கொடுத்தா என்ன வேணாலும் மாத்தலாம், எது பண்ணலாம். அதன் அடிப்படையில மாத்திருக்காங்க. இதனால வரைக்கும் எல்லாரும் வந்து அந்த இடத்த வந்து ஏதாவது வழிபாடோ அதெல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. கற்பூரமாவது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுல என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 18 19 இவங்க வந்து வழக்கு போட்டாங்க. இது வந்து எங்களுக்கு நிரந்தர உறுதி கட்டளை வேண்டி இந்த இடம் வந்து எங்களுக்கு சொந்தம்னு அறிவிக்கணும், மண்டு கருப்பண்ணசாமி கோயில்னு அறிவிக்கணும் அப்படின்னு கீகோர்ட்ல வழக்கு போட்டாங்க. 2018 தான் மண்டு கருப்பண்ணசாமி கோயில். 2009 போட்டாங்க. 9 தான் கோயில் உருவாகுது. சொல்றாங்க, ஆரம்பிக்கிறப்ப அது வந்து வழக்கு நடக்குது கோர்ட்ல, கீகோர்ட்ல நடக்குது. அப்ப ஒரு கேஸ் போட்டா எதிர் தரப்பினர் மேல போடுவாங்க, ரெவென்யூ அரசு அதிகாரி மேலேயும் போடுவாங்க. அது மாதிரி கேஸ் நடக்குது. அப்ப நடக்கிறப்ப என்ன பண்றாங்க, வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க தரப்பு நான் மண்டு கோயில் அப்படின்ட்டு போறாங்க. எங்க தரப்புல அது கவர்மெண்ட்ல என்னங்க, மக்கள் உட்கார்ற இடம் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே உட்காராங்க, போறாங்க, வர்றாங்க. அந்த இடம் மக்கள் அமரக்கூடிய இடம் நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து அரசு பொதுவான இடங்க அப்படின்னு சொல்லவட்டி அப்ப என்ன பண்ணிட்டாங்க, வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. தள்ளுபடி பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க, வருவாய்த்துறை கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு உத்தரவு கொடுத்துட்றாங்க அந்த கீகோர்ட்ல. அதன் அடிப்படையில வந்து கலெக்டர், ஆடியோ, எஸ்பி சாரும் அந்த இடத்த வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கோயில் கிடையாது அது. இவங்க கோயிலா உருவாக்க கூடாதுன்னு அந்த கவர்மெண்ட் தரப்புல இருந்து அந்த பேரிகார்டு போட்டு அது வந்து கலெக்டர், எஸ்பி சாரு, ஆடியோ எல்லாரும் வந்துதான் போட்டாங்க. தீர்மானத்துக்கு அப்புறம் இது 19 ஜட்ஜ்மெண்ட் ஆணையமே வந்து லாக் பண்ணிடுறாங்க. நீயும் அதுல எதுவும் பண்ணக்கூடாது, நீயும் பண்ணக்கூடாது, இது மக்களுக்கு பொதுவான இடம் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறாங்க. கோயில்ல 90 காலகட்டத்துல போட்ட உடகெல்லாம் இருக்குது. நாங்க பலமுறை எடுத்து சொல்லிட்டோம் அதிகாரிகிட்ட, எடுங்க, மக்களுக்கு இடைஞ்சலா கிடக்குது, சீமக்கரில் முளைச்சிருக்குது, எல்லாத்தையும் எடுங்கன்னு பல தடவையும் சொல்லிட்டான். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மொட்டையாது கோயில், எங்களுக்கு தீப ஏத்தணும், கெடா வெட்டணும், பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க இது வரைக்கும் யாரு, அந்த இந்து வணிகர் தரப்பு ஒரு சில பேர் எல்லாருமே ஒரு சில பேர் தான் மக்கள் அதுக்கு வந்து அடி பண்ணிடுறாங்க. ஊர்ல ஒதுக்கி வச்சு போடுறேன் அப்படி இப்படிங்கிறப்ப பயந்துடுறாங்க. அவங்க மிரட்டுறாங்க. ஆமா,
அது பயந்துடுறாங்க. இத கேட்கலன்னா ஊரை விட்டு ஆமா ஆமா. இப்ப அன்னைக்கு வந்து அப்படி யாருக்காவது செஞ்சிருக்காங்களா இதுக்கு முன்னாடி? அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன அந்த மாதிரினா ஊரை விட்டு ஒதுக்கிவாங்க, நல்லது கெட்டதுக்கு போக மாட்டாங்க. என்ன மாதிரி விஷயத்துக்கு ஒதுக்குவாங்க? அது ஒரு துக்க நிகழ்வுகள், கல்யாணங்கள். இந்து வன்னியர்கள் கிறிஸ்தவ ஆமா, ஆமா. வன்னியர்களோட துக்கம் கல்யாணம் இது வந்துட்டு ஆமா, போனா ஆமா. ஊரை விட்டு தள்ளி ஊரை வச்சிருவாங்க. விட்டு தள்ளி வச்சிருங்க பயத்துல. நாங்க அதை அப்படி யாரு செய்யறது? அங்க யாரு ஊர் நாட்டாம? பொறுப்புல. நேத்து கூட ஒரு அம்மா வந்து இந்து வன்னியர் தரப்புல இருந்து நம்ம ஆளுகளை கட்டியிருக்குது, கிறிஸ்துவ வன்னியரை கட்டியிருக்கு. அந்த அம்மா போனது கூட ஊரளவுல வந்து, ஊரளவுன்னு நாங்க போனா எல்லா ஜாதியினருமே போவோம். ஊர் அளவுனா காலையில ஒரு கேதம் நடந்துச்சுன்னா ஊர்ல இருந்து ஒரு இலவுன்னு போவாங்க இளவு. இருந்து. அப்போ வந்து நான் எங்க இதுல வந்து எல்லா ஜாதிக்காரங்களுமே வருவாங்க. இந்து வன்னியர் வருவாங்க, குடும்ப கவுண்டரு, ஒரு ஐயர் இருக்காரு, அவரு கூட வருவாரு, எல்லா இதுக்குமே வருவாரு. நாங்க அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. இவங்க வந்து அந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அந்த அம்மா வரக்கூடாதுன்ட்டாங்க, அப்புறம் தனியா போயிட்டு வந்துருச்சு. வரக்கூடாதுன்னா ஊரோட எதுக்கும் சேர்த்துக்க மாட்டாங்க. இல்ல அவங்க வந்து இப்ப நம்ம கிறிஸ்துவ வன்னியரை கட்டியிருக்காங்க, அதோட போனதுனால இதுல வராதீங்க அப்படின்ட்டாங்க. அந்த அம்மா வந்துருச்சு. அதோட உறவு எல்லாம் முடிஞ்சிடும். ஆமா. அப்படி யாரு அங்க கட்டுப்பாடு போடுறவரு? அந்த இவரு சித்தன் பால்ராஜ், முத்துராஜ், கருப்பணசாமி, அந்த ஊர் பொறுப்புல இருக்கிறவங்க. எங்க இதுல எங்களுக்கு கட்டுப்பாடுலாம் கிடையாது. யார்ட்டாலும் போய்க்குங்க, நடந்துக்குங்க, நல்லது கெட்டதுக்கு போய்க்குங்க அப்படின்னு நாங்க சொல்லிக்குவோம். இப்ப எந்த வருஷத்துல இருந்து இந்த பிரச்சனை இப்படி இங்க உருவாக ஆரம்பிக்குது? இப்ப அவங்களோட நோக்கம் என்னன்னா, நீங்க எப்ப இங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா எப்ப இருந்து இருக்கிறீங்க? நாங்க பூர்வீகமா இருக்கோம். எல்லாருமே அவங்களும் பூர்வீகமா தான் இருக்காங்க. இப்ப இங்க சர்ச்சு இருக்கு, இதோட வயசெல்லாம் என்ன? சர்ச்சு பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்கு, 1839 நினைக்கிறேன். அந்த கல்வெட்டு எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை அதை கூட ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, ஆக்கிரமிப்புல இருக்குன்னு. ஆனா பொதுவாக யாரு போட்டிருக்கிறது? அது இந்து வன்னியர் தரப்பு சிதம்பரங்கிறவர் போட்டிருக்காரு. அவரும் பிஜேபி. அவரு பிஜேபி. இதுல வந்து என்ன வருதுன்னா, எங்க ஊரை பொறுத்தளவு மாரியமே, அந்தோணியாரு, காளியம்மியல் எல்லாமே நத்தம் புறம்போக்குலதான் இருக்கு. இதுல வந்து யாருக்குமே பட்டாளண்டு கிடையாது. அவர் வந்து வேணும்னு அதை வந்து மக்களை வந்து அமைதியா இருக்கக்கூடாதுங்க வந்து அதனுடைய நோக்கத்துல வந்து அவர் பண்றாரு. அவங்களோட நோக்கம் வந்து இடத்த வந்து ஆக்கிரமிக்கணும், மக்கள் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஒரு 6-7 மாசம் இருக்கும், அந்த கோவில்ல வந்து யாரும் போகக்கூடாதுன்னு கல் ஊனிப்பிட்டாங்க. ஒரு 3 அடிக்கு கல்லை ஊனிட்டாங்க. இந்து வன்னியர் தரப்புல இருந்த ஒரு சித்தன் பால்ராஜா அவரோட சார்ந்தவங்க ஒரு 10-20 பேர் கல்லு ஊனி, அப்புறம் நாங்கள் பலமுறை போய் மனு கொடுத்தோம். இந்த மாதிரி மக்கள் புழங்குற இடத்துல ஊனிக்கிட்டேங்க விட்டீங்க. அப்புறம் அரசு அதிகாரம் எடுக்கிற அப்படின்னாங்க. அப்புறம் பொதுமக்களாக பார்த்து எடுத்துட்டாங்க. அங்கே எத்தனை நாள் உங்களுக்கு சுற்றி சுற்றி போக முடியும்? அதனால் பொதுமக்களாக பார்த்து அந்த கல்லை பூரா எடுத்து போட்டாங்க. இவங்களோட நோக்கம் அந்த இடத்துல யாரும் புழங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஊர் மைதானம்னா எல்லாருமே வரத்தையும் செய்வாங்க. அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கோவில் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எந்த இடத்துல, எந்த கோயில சொல்றீங்க? மண்டு கோவில். மண்டு கோயிலுங்கிறதே கிடையாது. எங்க ஊர்ல காளியம்மன் கோயில் ஒண்ணுதாங்க. அந்த காளியம்மன் கோயில் இடம் அங்க அதை என்னவா பயன்படுத்திட்டு இருந்தாங்க? பொது மைதானம், ஊருக்கு பொது மைதானம். 780/12 சர்வே நம்பர். அது வந்து ஊருக்கு பொதுவான மைதானம், வேற எதுவும் கிடையாது. அது எல்லாரும் எங்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்துவங்களுக்கு மட்டும் பாதிக்கப்பட்டதெல்லாம் நாங்க சொல்லல. பெருமாள்பட்டியில பிறந்த அனைத்து பேத்துக்குமே அது பொது மைதானம். ஏன்னா ஒரு பக்கம் வண்டி போனாலும் அந்த இடத்துல வந்து திரும்ப இதனோட இங்க இப்ப இந்து வன்னியர் கிறிஸ்தவ வன்னியர் இந்த பிரச்சனை எப்ப இனிஷியேட் ஆனிச்சு? அதான் அந்த 90 காலகட்டத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்குது. ஓரளவுக்கு அவங்க வந்து போக கேஸ் எல்லாமே அவங்க தான் போறாங்க. அவங்களா தொடங்கினாங்களா? அவங்களா எல்லா கேஸுமே இது வரைக்கும் அவங்க தான் தொடங்கிருக்காங்க. RSS பிஜேபி அவங்களோட தூண்டுதல் பேர்ல தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாதுல. அவங்களோட தூண்டுதல் பேர்ல தான் நடக்குது. இங்க யாராவது இந்த அமைப்போட தலைவர்கள் வந்து அது எல்லாமே வந்திருக்காங்க. பர்வீன் பாய் தொக்காடியா வந்திருக்காரு, ராமகோபாலே வந்திருக்காரு, பொன் ராதாகிருஷ்ணன் வந்திருக்காரு, கெச்சி ராஜா வந்திருக்காரு, எல்லாமே வந்திருக்காங்க. அவங்களோட வேலை என்ன வந்து இங்க என்ன பேசுவாங்க, வந்து மக்களை வந்து தூண்டி விடுறதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இது நாங்க சொல்றவங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க 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 வாட்டில இருக்க மட்டும் நாங்க இருக்கோம். அதுதான் இவங்க வந்து சாமிங்கிற பேர்ல வந்து ஒவ்வொரு சாமியா உருவாக்குறாங்க. அதாவது ஒரு அதையும் சொல்லி பார்த்தீங்கன்னா எங்க ஊர்ல 3 சாமி வேம்பு, அது வேப்பாமரம். எங்க வேப்பாமரம் பக்கத்துல தான் வேம்பு மாரியம்மன் ஆகுமா? அது பொதுவான இடம். சப்பர நிப்பாட்டத்தை கூட அரசு தரப்புல இருந்தே வந்து அறுத்தாங்க. அது அந்த வேப்பமரம் யார் வச்சாங்க? அது வந்து ஒரு ஆசாரி பக்கத்துல இருக்காரு, ஆறுமுகம்னு சொல்லி. அந்த இதுக்கு பக்கத்துல ஒரு ஆசாரி குடும்பம் இருக்கு. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எனக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் அங்கே நான் உட்காந்து கலப்பை செதுக்கிறது எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதில் மரத்தக்கடியில எல்லாமே நிழலடிக்கை போட்டு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுதான் இப்போ அது வந்து வேம்பு மாரியம்மன். ஆமாம், என்ன வேணாலும் மனிதன் உருவாக்குறது தானே, என்ன வேணாலும் பண்ணலாம். இது காளியம்மன் கோயில், இது வந்து வேம்பு மாரியம்மன் கோயில். இதுதான் வேம்பு மாரியம்மன். இது வந்து கருப்பண்ணசாமி கோயில்.
கருப்பணசாமி கோயிலுங்கிறது வந்து முருகம்பட்டியில தான் ஒன்று இருக்குது. எங்க ஊர்ல இது வரைக்கும் கிடையாது. சாமிங்கிற பேர்ல வந்து ஊரை பிரச்சனையாக பாக்குறாங்க. அதுதான். மற்றபடி அன்னைக்கு வந்து கூட இந்த மாதிரி ஜிஆர்எஸ் சாமிநாதன் வந்து வழக்கு பொருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களோட வக்கீலோட ஒப்பீனியன் கேட்கல, அரசு தரப்பையும் கேட்கல. அதுல என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னா எங்களோட ஸ்டேட்மெண்ட்டே அவர் கேட்கல, கோர்ட்ல நடந்தது. அது மாதிரி அரசு தரப்புல இருந்து கேட்கறதுக்கு போலீஸ்காரங்க டிஎஸ்பி சார் இன்ஸ்பெக்டர் மேடம் போய் கேட்டப்ப நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ட்டாரு. அவங்களுடைய தரப்பவே சொல்ல விடல, கால அவகாசம் உங்க தரப்பும் சொல்ல விடல, அரசு தரப்பையும் சொல்ல விடல. நான் வந்து படிச்சு நான் என்னன்னு தீர்ப்பு சொல்றேன்ட்டு போயிட்டாரு. நாங்களும் சரி இது அதான் காலதாமதப்படுத்துறாரு அவரு. அந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே வர்றாரு. திங்கக்கிழமை சாயந்தரம் வந்து 1 மணிக்கு கேஸ் வருது, அப்பையும் சொல்லல. கரெக்டா 4:30க்கு சொல்றாரு தகவல். நம்ம லாயர் இருக்காங்க, அரசு தரப்பு இருக்காங்க, தீர்ப்பு சொல்லவே இல்லை, இவரும் சொல்லல. கடைசியில கோர்ட்ல வந்து கிளருக்கு வந்து அவங்களுக்கு அலோடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து முறையா வந்து கலெக்டர்ட்டையும் எஸ்பி சார்ட்டையும் முறையிட்டோம். சார் இந்த மாதிரி இருக்கு, இது ஏற்பட்டா கண்டிப்பா வந்து பிரச்சனை ஏதாவது உருவாங்க சார் மக்களிடையே, அதனால வந்து அது செய்ய வேணாம் சார்ன்ட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே கலெக்டர் தான் அதை லாக் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து 140 பேர் போட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து என்ன ஆகி போச்சுன்னா மக்கள் யாருமே புழங்கக்கூடாது அப்படின்னாங்க. அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம். என்னைக்கு தீர்ப்பு வந்துச்சு? என்னைக்கு தீபம்? திங்கக்கிழமை தீர்ப்பு வந்தது. அது எந்த ஜட்ஜும் சொல்ல மாட்டாங்க, இரவா எடுத்து சாமி கும்பிடுன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அவரு 2ஆம் தேதி இவங்க கும்பிடணும்ட்டு இருந்தது. அப்புறம் கலெக்டர் சார் பார்த்துட்டு வந்து இது வன்முறை, ஏன்னா நடக்காத ஒண்ணுதுல பூர்வீகமா நடந்தா அதை யாரும் நம்ம சொல்ல போறதே கிடையாது. இப்ப இதே இது காளியம்மன் அவங்க கும்பிடட்டேன், நாங்க எந்த இதுவுமே செய்ய மாட்டோம். அதன் அடிப்படையில் வந்து 144 போட்டாங்க. மக்களை யாரும் நடமாடக்கூடாது அப்படின்னாங்க. அப்புறம் வந்து என்னன்னா திரும்ப அவங்க வந்து சாமி அங்கே வந்து முறையாக கோயிலில் லைட்டை போட்டு அந்த காளியம்மன்ல விளக்கு தீபம் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க மொட்டை என்ன சொல்லிடுறாங்கன்னா கோயிலில் விளக்கேற்ற விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் சில பேர் கூட வலைதளத்தில் கூட போட்டிருந்தாங்க. நாங்கள் கூட முறையாக வந்து கமாண்டு பண்ணோம், முறையான தகவல்னா எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். எதுன்னு தெரியாமல் வலைதளத்தில் அவதூறு பரப்பாங்கன்னு நாங்களும் காளியம்மன் கோயிலில் விளக்கேற்றுனாங்க. விளக்கேற்றி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. நாங்களும் கூட போலீஸ் சொன்னோம், சார் 144 போட்டாலும் அங்கே காளியம்மன்ல வழிபாடு நடத்த சொல்லுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சாமி விழா வந்து நாங்கள் எப்பயுமே தடை பண்ண மாட்டோம், அதனால நடத்துங்கனாங்க. அவங்களும் எல்லாரும் வந்து சாமி மட்டும் விளக்கேற்றி எல்லாமே பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும், போலீஸார்ட்ட கேட்டாலும் தெரியும். ஆனா அந்த இல்லாத உருவாக்க கூடாதுல, பண்ணாதீங்க. உருவாக்க கூடாதுல இல்லாத. இப்ப நம்ம பார்த்து நினைச்சோம்னா இப்ப கிறிஸ்டின்ல ஏகப்பட்ட சாமி பேர் இருக்கு, நம்மளாம் ஒவ்வொன்றா உருவாக்க கூடாதா? எங்க ஊர்ல 3 சாமி தான், அந்தோணியாரு, மாரியம்மன், காளியம்மன் 3 தான். இப்ப நாங்க வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நீங்க மாற்று சமுதாயத்தினர் இருக்காங்க, அவங்களையும் விசாரிச்சாலும் சொல்லுவாங்க. அது பொதுவா அவங்க வந்து பட்டிய கிழதே அதை வந்து இவங்க வந்து மண்டு கோயில்னு சொன்னாங்க. கருப்பணசாமிங்கிறத உருவாக்குறாங்க. பொதுவா கருப்பணசாமி ஐயனாரை வந்து ஊரோட அவுட்டர்ல தான் இருக்கு, எல்லை சாமி வந்து அதை அவங்க ஊருக்குள்ள வச்சுக்கிட்டு அதை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போ அரசுக்கு உங்களோட அரசு வந்து சரியான முடிவுதான் எடுத்திருக்குது. இதுல மக்களை பாதுகாக்கணும்ல, என்ன ஜட்ஜு சொன்னாலும் ஜட்ஜு வந்து பயங்கரமா கோவப்பட்டிருக்கிறாரு. ஆமா, கோவப்பட்டிருக்காரு. ஏன்னா மக்கள் நலனை கேட்கவே இல்லை. 144 இப்பயே ரத்து பண்ணு போடத்தானங்க செய்வாங்க வந்து திட்டிருக்காரு. அதாவது 144 வந்து போடத்தையும் செய்வாங்க. மக்களை பாதுகாக்கிறதுலதான் அரசு இருக்குது. அவர் வந்து உட்காந்து தீர்ப்பு சொல்லிட்டு போயிருவாரு. இங்க மக்களை பாதுகாக்கிறது யாரு? நடைமுறை தெரியணும்ல. ஒரு சரியான நீதியரசரா இருந்தா முறையா வந்து எங்களோட இதை கேட்டிருக்கணும், அரசோட இதை கேட்டிருக்கணும். 2 பேர்த்து மேல நம்பிக்கை இல்லையா, ஒரு நடுவரை அனுப்பிச்சு ஊர்ல என்ன நிலவரங்கிறத விசாரிச்சிருக்கணும். அதையும் செய்யல அவரு. என் கையில அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற தீர்ப்பு வந்து அவரு சொல்லிட்டாரு. அதை வந்து கலெக்டர் வந்து மக்களை பாதுகாக்கணும்ல, என்ன தெரிந்தாலும் அதன் அடிப்படையில வந்து பல வழக்குகள் இருக்குதுன்றாங்களே. ஆமா ஆமா, இருக்கு தரப்புக்கும் கிறிஸ்தவ இருக்கு இடத்து சம்பந்தமான வழக்குகள் இருக்கு. என்னது இடத்து சம்பந்தமா அந்த இடத்துல எதுவும் புழங்க கூடாதுன்னு. இது அரசு இடம்ல, அந்த பொது இடம் 750 12 சென்ட். அதை வந்து இவங்க வழக்கு போடுறாங்க எங்க இடம்னு. அது கவர்மெண்ட் ரெக்கார்டுல மாத்த முடியாதுல, கவர்மெண்ட் இடம்னு தான் தீர்ப்பாகுது. 2 தடவை சப்பரம் நிப்பாட்டுறதுக்கு போட்டாங்க, நீங்க சப்பரம் நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பொது இடம் வந்து மக்கள் பயன்பாட்டுல இருக்கு. உங்களுக்கு ஆல்ரெடி உயர்நீதிமன்றமா இல்ல கீழமையில இருக்கு, ஹைகோர்ட்ல இருக்கு. இதன் அடிப்படையில இவர் ஜிஆர்எஸ் சாமிநாதனே சப்பரம் அந்த இடத்துல நிறுத்திக்கலாங்கிற வழக்கை இவர் தான் டைரக்ஷன் கொடுத்தாரு எங்களுக்கு 22ல. இதே வழக்கு வந்து இது மக்களுக்கு பொதுவான இடம், இந்த இடத்துல வந்து காளியம்மனோ மாரியம்மனுக்கோ டிராபிக் கிடையாது, அந்தோணியாருக்கு மக்கள் பயன்படுத்திக்கலாம்னு இதே ஜிஆர் சாமிநாதன் கொடுத்து நாங்களும் திருவிழா ஓட்டணும். அப்ப இந்த தீர்ப்பும் சரிதானா? அது அவர் கொடுத்தது நியாயம்னா இதுவும் சரிதான். இல்ல, அது முறையா விசாரிச்சு பண்ணாங்களா ஒரு நடுவரை போட்டு, அது மாதிரி விசாரிச்சிருக்கணும்ல. அதையும்
முறையா விசாரிச்சாங்க. அதை வந்து இப்படி நடந்ததானே மக்கள்ல வந்து கேட்டா தானே தெரியும். இதை யாருமே எதுவுமே கேட்கல. அவங்க தரப்பு சொன்னதை அப்படியே பரிகாரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. வேற எதுவும் கேட்டிருந்தா தாங்க இந்த அளவுக்கு பிரச்சனையே வராதுல்ல. பொதுவா ஒரு நடுவரை போட்டிருப்பாங்க. இப்ப அவங்க இந்து வன்னியர்கள் தரப்புல அவங்க எல்லாம் ஒருமித்த குரலா அது கோயில்ன்றாங்களா? ஒரு சில பேர் தான் அதுக்கு வந்து இவங்க மத்தவங்க பக்கபலமா இருக்காங்க. கோயிலுங்கிறத வந்து கிடையாதுங்க. கோயில்னா நாங்களே கும்பிட சொல்லிடுவோம். கோயில போய் இப்பயும் ஒண்ணும்ல, சீமக்கல்ல இருக்கு, எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே அகற்ற சொல்லுங்க. மக்களுக்கு இடையூறு இல்லாம இருந்தா சரித்தே அது. இப்ப அதனால இடையூறா இருக்கு. ஆமா, கண்டிப்பா வண்டி வாசல் போக முடியல, எதுவும் போக முடியல. இந்த இது இல்லாம இருக்கு. ஒரு தலைமல் எல்லாமே அதனால போடாம இருக்கு. இவங்க போட விட மாட்டேங்கிறாங்க. இங்க என்ன அரசியல் கட்சிகள் என்னன்னா, அரசியல் கட்சியை அவங்க யாரும் தூண்டுதல் எதுவும் கிடையாது. எந்த தூண்டுதலும் கிடையாது. பிஜேபி தான் ஓனும் வந்து இவங்களை தூண்டிட்டுக்கிட்டு. எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க. எல்லாமே கட்சிக்காரங்களுமே இருக்காங்க. ஏடிஎம்கே, ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டு கேட்குற அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. இவங்கதான் ஒரு சில பேர் அன்னைக்கு நிலவரத்துக்கு எல்லாருமே பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எல்லாருமே இங்க பல தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. வந்து அவங்கள பரப்புரையை செஞ்சுட்டு போறாங்க, தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கோயில்ன்ற கான்செப்ட் 2009 தான் வருது. அதுக்கு முன்னாடி எதுங்க இந்த மண்டு கோவில் இவங்களா? ஆமா, அதுக்கு முன்னாடி இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் 90 அதெல்லாம் கிடையாது. இப்பயும் கேளுங்க, பட்டியக்கல்னு சொல்லுவாங்க. அது யாருமே மண்டு கருப்பணசாமி கோயில் என்ன சொல்ல மாட்டாங்க, மண்டு கோயில்னு சொல்ல மாட்டாங்க, பட்டியக்கல்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரிங்க. வேற எதுவும் ரொம்ப நன்றி. நன்றி. அம்மா உங்க பேருமா? பர்த்தாயம்மா. சொந்த ஊரே இதுதானா? இதுதான் சொந்த ஊர் தான். நான் பிறந்த 70 வருஷம் இருக்கு. 70 வருஷம். இங்க இந்த ஊர்ல பெருமாள் கோயில் பட்டியல மண்டு கருப்பணசாமி கோயில் இருக்கு. மண்டு கருப்பணசாமி கோயில் இங்க இல்லப்பா. இல்லன்றீங்க, ஆனா கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிருக்காரு நீதிபதி. அது எனக்கு தெரியும். அதெல்லாம் இங்க என்னென்ன கோயில் இருக்கு? அது மாரியம்ம கோயில், கருப்பசாமி காளியம்ம கோயில், பெருமா கோயில், தொட்டிச்சு கோயில். இது தொட்டிச்சு கோயில். மண்டு கருப்பணசாமி கோயில்னு எதுவும் இல்லை. எங்களுக்கு தெரியாது சாமி, எனக்கெல்லாம் அது தெரியாது. என் பேர் காளிதேவி. காளிதேவியா? எத்தனை வருஷமா அம்மா இந்த ஊர்ல இருக்கீங்க? நான் பிறந்தது இந்த ஊர் தான். ஓகே, நீங்க இந்துவா கிறிஸ்டியனா? இந்துவா? ஓகேம்மா. இந்த ஊர்ல மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கிறதா சொல்றாங்க. அதே எங்களுக்கு விவரம் தெரிஞ்சனால இருந்தே எங்களுக்கு தெரியாதுன்னு நாங்க சொல்றோம். அப்படி ஒரு கோயிலே இல்லையா? எங்களுக்கு தெரியாது. அந்த பாட்டி எங்க பாட்டி, நான் பேத்தி, அதே தெரியலங்கும் போது எங்களுக்கு தெரியும். ஓ உங்க பாட்டியா? பேத்தில எங்க மாமா. ஓ உங்க கணவர். ஐயா வாங்கய்யா. உங்க பேருங்கய்யா? சின்னையா. சின்னையா. அப்பா பேருங்கய்யா? கரியகவுண்ட். ஓ சரிங்க. எத்தனை ஆண்டுகளா இந்த ஊர்ல இருக்கிறீங்க? நாங்க 65 வருஷமா இருக்கோம். 65 வருஷமா? என் வயசுக்கு 65 வருஷமா இருக்கோம். அவங்க அப்பா? அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் இதே ஊர் தான். அவங்க அப்பா இதே ஊர் தான். இங்க மண்டு கருப்பண்ணசாமி கோயில் அது இப்ப புதுசா ரெடி பண்றாங்க. யார் ரெடி பண்றா? இந்து வன்னியர் ரெடி பண்றாங்க புதுசா. இத்தனை வருஷம் இல்ல, இப்ப ஏன் ரெடி பண்றாங்க? இப்ப ஏன் ரெடி பண்றாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோட்டிங் இருக்குது. பின்னாடி பிஜேபி, ஆர்எஸ்எஸ்ன்றாங்க. அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. இது ரெண்டு பேருடைய வழக்கு. அவங்க இது இடையில வர்றதுக்கு இது இல்லை. ஆனா தலையீடு இருக்கு அவங்க. ஆமா, தலையீடு இருக்கு. இங்க இப்ப நீங்க உங்களுக்கு 65 வயசுன்றீங்க, ஆனா கோயில் இருக்கிறதே தெரியாதுன்றீங்களே. கோயில் இல்ல, எங்களுக்கு தெரிய கோயில் இல்ல. அந்த புதுசா எப்பதான் வந்துச்சு? 94, 95 இருந்து உருவானது. ஆமா, இரு தரப்புக்கு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்திருக்கு. அண்ணாமன்றவம் அது இதுன்னு அதுக்கு முன்னாடியே பிரச்சனை இருந்திருக்குது. இது காலகாலமா இந்த 100 வருஷமா பிரச்சனை இருந்துகிட்டே தான் வருது. உங்களுக்கு தெரிஞ்சு இங்க மண்டு கருப்பண்ணசாமி மண்டு கருப்பு இப்ப புதுசா மெயின் ரோட்ல பக்கத்துல வச்சிருக்காங்க. இது சாமி இருக்கா? சாமியில இல்ல, வச்சு புதுசா தான் வச்சு உருவாக்க போறாங்க. உங்களுக்கு இவ்வளவு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நீங்க கருப்பண்ணசாமிக்காக போராடலையா? அதனால நாங்க தலையிடுறது இல்ல. அவங்களும் வேணும் இவங்களும் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க தலையிடுறது இல்ல. சரிங்க, ஓகே. உங்க பேரு? குலத்தரசு. குலத்தரசு, ஓகே. நீங்க எத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறீங்க? எங்க ஊர் பெருமா காமலாவரம். காமலாவரத்துல இருந்து இந்த ஊருக்கு என்னை கட்டி வந்திருக்காங்க. எத்தனை வருஷம் முன்னாடி? 30 வருஷம் ஆச்சு. நான் 30 வருஷம். நீங்க இந்த ஊருக்கு வர்றப்ப இந்த கருப்பண்ணசாமி கோயில்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்ல. அந்த காளியம்மன் கோயில் மட்டும் இருந்துச்சு. காளியம்மன் கோயில் மட்டும். அந்த மண்டு கோயில் சொல்றாங்கல்ல, அது வெறும் பட்டியக்கல்ல தான் இருந்துச்சு. பட்டியக்கல்னா அங்க என்ன பண்ணுவாங்க நீங்க பாத்துருக்கீங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஆடு மாடு படுத்துக்கும், பசங்க எல்லாம் போய் அதுல விளையாடுவாங்க. இது மாதிரி இந்த தாய கட்டமெல்லாம் போட்டு விளையாடுவாங்க. அங்க எதுவும் சாமி கும்பிட்டது? சாமி இது வரைக்கும் நான் இந்த 30 வருஷ காலம் நான் வந்து 30 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் அதுல அந்த சாமி எல்லாம் கும்பிட்டது கிடையாது. கும்பிட்டதே இல்ல. யாருமே அங்க ஒரு கற்பூரம் கூட வச்சது இல்ல.
இப்போ எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது? நீங்க இந்த ஊருக்கு வந்து இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி? 30 வருஷம் ஆச்சு நான் வந்து. இந்த பிரச்சனை இப்பதான் நடக்குது. இதுக்கு முன்னுக்கு இந்த பிரச்சனை நடந்ததே இல்லை. ஏற்கனவே தீபம் ஏதாவது ஏத்துனாங்களா? ஏத்தவே இல்லை. ஏத்தவே இல்லை. ஒரு முறை கூட ஏத்துனது? ஒரு முறை கூட நான் ஏத்துனதை நான் பார்த்ததே இல்லை. நன்றிம்மா. நன்றி.